வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, ஏன் சிலர் 100 வயதை கடந்தும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் என்று? அவர்களின் ரகசியம் என்ன? அவர்கள் சாப்பிடுவதுதானா, அல்லது அவர்கள் இருக்கும் சூழலா, அல்லது அவர்களுடைய வாழ்க்கை நோக்கமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை ஒரு சொல்தான் சொல்கிறது: இக்கிகாய். ஜப்பானிய மொழியில் இக்கி என்றால் வாழ்க்கை, காய் என்றால் அர்த்தம், மதிப்பு, அதாவது வாழ்வதற்கான காரணம். இப்புத்தகம் இக்கிகாய் த ஜப்பானீஸ் சீக்ரெட் டு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் 2 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. ஹெக்டர் காசியா மற்றும் பிரான்செஸ் மொராலெஸ். அவர்கள் ஜப்பான் நாட்டில் வாழும் ஒக்கினவா மக்களிடம் ஆய்வு செய்தார்கள். ஒக்கினவா உலகத்தில் மிக அதிகமான 100 வயது தாண்டியவர்கள் வாழும் இடம். அவர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களது ரகசியம் இக்கிகாய். இந்த 2 மணி நேர ஆடியோ புத்தகத்தில் நான் உங்களை அந்த ஜப்பானிய கிராமங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களின் வாழ்க்கை பழக்கங்களையும் ரகசியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எளிய வழிகளையும் சொல்கிறேன். நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புதிய பார்வை கொடுக்கும். ஏனென்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் போதுதான் நாம் சந்தோஷமாகவும் நீண்ட காலமாகவும் வாழ முடியும். ஆகவே இப்போவே இந்த பயணத்தை தொடங்கலாம், உங்களுடைய இக்கிகாய் கண்டுபிடிக்க. அத்தியாயம் 1. இக்கிகாய் என்றால் என்ன? இக்கிகாய் இது ஒரு ஜப்பானிய சொல். 2 வார்த்தைகளின் இணைப்பு. இக்கி என்றால் வாழ்க்கை, காய் என்றால் அர்த்தம், காரணம், அதாவது வாழ்வதற்கான காரணம். நீங்கள் காலையில் எழும்போது நான் ஏன் எழுந்திருக்கிறேன் என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில்தான் உங்கள் இக்கிகாய். ஒரு நாள் கூட வாழ்க்கைக்கு காரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அங்கு இருக்கிற ஒவ்வொரு முதியவருக்கும் வாழ்க்கையில் ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவருக்கு தோட்டத்தில் மலர்கள் வளர்ப்பதுதான் இக்கிகாய். இன்னொருவருக்கு குழந்தைகளுக்கு கதை சொல்வதுதான் இக்கிகாய். ஒருவருக்கு தனது நண்பர்களோடு தேநீர் குடித்து உரையாடுவதுதான் இக்கிகாய். அவர்களுக்கு இக்கிகாய் பெரிய சாதனைகள் இல்லை, இது சிறிய சந்தோஷங்கள், தினசரி அர்த்தங்கள். இக்கிகாய் வரைபடம். உனக்கு என்ன பிடிக்கிறது? யுவர் பேஷன். நீ என்ன நன்றாக செய்கிறாய்? யுவர் டேலண்ட். உலகிற்கு என்ன தேவை? யுவர் மிஷின். அதிலிருந்து என்ன சம்பாதிக்கலாம்? யுவர் ப்ரொஃபஷன். இந்த 4 கேள்விகளுக்கான பதில் சந்திக்கும் ஒரே இடம் இக்கிகாய். ஒக்கினவா மக்களின் கதை. ஒக்கினவாவில் 102 வயதான ஒரு பெரியம்மா சொன்னார், என் இக்கிகாய் தினமும் காலை என் பேத்திகளுக்கு சிறிய பாடல்கள் பாடுவது. மற்றொரு தாத்தா சொன்னார், என் இக்கிகாய் தினமும் காலை நண்பர்களோடு சேர்ந்து தோட்டத்தில் காய்கறி எடுப்பது. அவர்களுக்கு ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்ற கேள்விக்கு எளிய இனிமையான பதில் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட நாள் வாழ்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போ நீங்களும் யோசியுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கிறது? உங்கள் வாழ்க்கை எந்த விஷயத்தோடு இணைந்திருக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது? உங்கள் ஆற்றலை எதற்காக செலவிடும் போது உங்கள் மனசு நிறைவடைகிறது? அந்த பதில்களே உங்களுடைய இக்கிகாய்க்கு அருகில் அழைத்துச் செல்லும். ஆக இக்கிகாய் என்றால் நாம் உயிரோடு இருக்கிறதற்கான சிறிய சந்தோஷம், பெரிய நோக்கம். ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடும். உங்களுடைய இக்கிகாய் தான் உங்களுக்கு தினசரி ஊக்கம் தரும் ஆற்றல் மூலதாரம். இப்போ நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் தரும் ரகசியம். உலகத்தில் சில இடங்கள் உள்ளன, அங்கே மக்கள் 100 வயதை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். அந்த இடங்களை ப்ளூ ஜோன்ஸ் என்று அழைக்கிறார்கள். அவற்றில் முக்கியமானது ஜப்பானின் ஒக்கினவா. இங்கே 100 வயதை கடந்த ஆண்களும் பெண்களும் சாதாரணமாக வாழ்கிறார்கள். ஆனால் முக்கியம், அவர்கள் மட்டும் வாழ்வதல்ல, ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள். அவர்கள் ரகசியம் என்ன? 1. சாப்பிடும் முறை. ஒக்கினவா மக்கள் ஹரா ஹாசி பூ என்ற பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அதாவது வயிறு 80% மட்டும் நிறைவு ஆனதும் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் அதிகமாக சாப்பிடுவதில்லை. தினசரி உடற்பயிற்சி. அவர்களுக்கு பெரிய ஜிம் தேவையில்லை. அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள், தினசரி நடை போகிறார்கள், வீட்டுப் பணி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் உடற்பயிற்சி. வாழ்க்கையின் நோக்கம் இக்கிகாய். ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நான் இதற்காகவே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரணம். அதுதான் அவர்களை தினமும் எழுந்திருக்க தூண்டுகிறது. சமூக உறவு. மொய். ஒக்கினவாவில் மோய் என்று அழைக்கப்படும் நண்பர்கள் குழுக்கள் உள்ளன. 4-5 பேராக சேர்ந்து அவர்கள் தினமும் பேசுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள்,
தனிமை இல்லாத வாழ்க்கைக்கு இதுதான் அவர்களின் மனசுக்கு அமைதி கொடுக்கிறது. அவர்களின் வாழும் முறை. 102 வயதான ஒரு பாட்டி சொன்னார், என் வாழ்க்கையில் ஒருபோதும் தனிமையாக இருக்கவில்லை. தினமும் யாராவது வருவார்கள், பேசுவார்கள், அதுதான் என் சந்தோஷம். 97 வயதான ஒரு தாத்தா சொன்னார், நான் இன்னும் தோட்டத்தில் காய்கறி எடுத்து விற்கிறேன். அதுவே என் வேலை, அதுவே என் சந்தோஷம். அவர்களுக்கு ஓய்வு என்ற வார்த்தை கிடையாது. அவர்கள் இறுதி நாள் வரை செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அழுத்தமில்லாத மனநிலை. அவர்களுக்கு மிக குறைந்த ஸ்ட்ரெஸ். அவர்கள் அதிகமாக திட்டமிடுவதில்லை. எளிமையான வாழ்க்கை, இயற்கைக்கு அருகில் இருக்கும் வாழ்க்கை. அதனால் மனசுக்கு சுமை குறைவு. இதனால் நமக்கு கிடைக்கும் பாடம், அதிகமாக சாப்பிடாதீர்கள். தினசரி சிறிய உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு காரணம் கண்டுபிடியுங்கள். நண்பர்களோடு, குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுங்கள். எளிய வாழ்க்கை வாழுங்கள். இவைதான் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் தரும் ரகசியம். இப்போ நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 3, பாயும் நிலையில் வாழ்தல், ஃப்ளோ ஸ்டேட். நீங்கள் ஒருபோதாவது இதுபோல உணர்ந்ததுண்டா? ஒரு வேலை செய்ய ஆரம்பித்திருப்பீர்கள், நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லை, முழுக்க அந்த வேலைக்குள் மூழ்கிவிட்டீர்கள். அந்த உணர்ச்சி தான் ஃப்ளோ ஸ்டேட், பாயும் நிலை. ஃப்ளோ என்பதன் அர்த்தம், நாம் ஒரு செயலில் முழுமையாக மூழ்கும் போது மனசு, உடல் இரண்டும் ஒன்றாக செயல்படும் நிலை. அந்த நேரத்தில் நமக்கு பசி தெரியாது, தாகம் தெரியாது, நேரம் செல்லும் உணர்ச்சி கூட தெரியாது. அதுதான் இக்கிகாய் வாழ்க்கையின் ஒரு முக்கிய ரகசியம். உதாரணம், ஒரு கலைஞர் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பார். 5 மணி நேரம் கடந்து போனாலும் அவர் உணரமாட்டார். ஒரு கால்பந்து வீரர் மைதானத்தில் விளையாடும் போது அவர் மனசு, உடல், பந்து எல்லாம் ஒன்றாக பாயும். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் சொல்லும்போது மாணவர்கள் கேட்பதிலேயே அவர் மூழ்கிவிடுவார். இவை எல்லாமே ஃப்ளோ மூமெண்ட்ஸ். ஃப்ளோ நிலைக்கு எப்படி செல்லலாம்? 1. நீங்கள் நேசிக்கும் வேலையை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் விரும்பாத வேலையில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. உனக்கு உண்மையாக பிடிக்கும் செயலில் மூழ்கினால்தான் ஃப்ளோ ஸ்டேட் வரும். 2. சிறிய சவால் தேவை. வேலை மிக எளிமையானதாக இருந்தாலும் மிக கடுமையானதாக இருந்தாலும் ஃப்ளோ வராது. சிறிய சவால், சிறிய சிரமம் இருந்தால்தான் நம் மூளை முழுமையாக கவனம் செலுத்தும். 3. கவனம் சிதறாத சூழல். மொபைல் அறிவிப்புகள், சத்தம், இடையூறு இவையெல்லாம் ஃப்ளோவை உடைக்கின்றன. ஆக உங்களுக்கு ஃப்ளோ நிலை வேண்டுமென்றால் இடையூறு இல்லாத சூழலில் வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். 4. தினசரி பயிற்சி. ஃப்ளோ ஒரே நாளில் வரும் விஷயம் அல்ல. தினசரி அதே வேலையை செய்யும் போது மூளை அதில் எளிதாக மூழ்க கற்றுக்கொள்ளும். ஃப்ளோ ஸ்டேட்டை அடைவதன் பயன்கள்: மன அழுத்தம் குறையும். நேரம் எப்படி ஓடுகிறது என்று தெரியாது. உங்களுடைய வேலை தரம் உயர்ந்துவிடும். முக்கியமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒக்கினோவா மக்கள் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட். ஒக்கினோவா மக்கள் தினமும் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். ஒரு தாத்தா சொன்னார், நான் பச்சை காய்கறி வளர்க்கும் போது நேரம் எப்படி போகிறது என்று எனக்கு தெரியாது, அதுதான் என் மகிழ்ச்சி. மற்றொரு பாட்டி சொன்னார், நான் சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் போது என் மனசு முழுமையாக அந்த கதையில்தான் இருக்கும், அதுதான் என் ஃப்ளோ. அவர்களின் தினசரி வாழ்க்கையே ஃப்ளோ நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அப்புறம் என்னங்க, நீங்களும் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த வேலை எது? அதை செய்யும்போது நேரம் மறந்து விடுகிறீர்களா? அதுதான் உங்களுடைய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ தரும் வேலை தான் உங்கள் இக்கிகாய்க்கு அருகில் அழைத்து செல்லும். ஃப்ளோ என்பது நாம் வாழ்க்கையில் முழுமையாக மூழ்கி செய்யும் வேலை தரும் சந்தோஷம். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை கண்டுபிடித்தால் உங்கள் தினசரி வாழ்க்கையே ஒரு கலை போல் மாறிவிடும். இப்போ நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 4, சிறிய பழக்கங்களின் சக்தி. நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் செய்ய முடியும் என்று? பெரும்பாலானவர்கள் புத்தாண்டில் பெரிய ரெசல்யூஷன் வைக்கிறார்கள். நான் இப்போ இருந்து தினமும் 2 மணி நேரம் ஜிம் போவேன், சர்க்கரையை முற்றிலும் நிறுத்திவிடுவேன், தினமும் 100 பக்கங்கள் படிப்பேன்,
ஆனால் என்ன ஆகிறது? 3 நாட்களில் எல்லாம் போய்விடுகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நம் மூளை திடீரென பெரிய மாற்றத்தை ஏற்காது. அதாவது தினமும் 1% முன்னேற்றம் செய்யுங்கள். ஒரே நாளில் பெரிய அடியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். நீங்கள் தினமும் 1% முன்னேறினால் 1 வருடத்திற்கு பிறகு 37 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். உதாரணங்கள்: உடற்பயிற்சி. நீங்கள் ஒருபோதும் ஓடவில்லையா? நாளை 5 கிலோமீட்டர் ஓடாதீர்கள். முதல் நாள் 5 நிமிடம் நடை போங்க, அடுத்த நாள் 7 நிமிடம், பின்னர் 10 நிமிடம். இப்படி மெதுவாக 1 மாதத்திற்கு பிறகு 5 கிலோமீட்டர் நடை உங்களுக்கு எளிதாகிவிடும். 2. படிப்பது. ஒரு நாளில் 50 பக்கம் படிக்க முடியாது. ஆனால் 1 மாதத்தில் 150 பக்கம், 1 வருடத்தில் 1800 பக்கம், அதாவது 8 முதல் 10 புத்தகங்களை முடித்துவிடலாம். 3. பழக்கங்களை மாற்றுவது. சர்க்கரை நிறுத்தணுமா? ஒரே நாளில் முழுமையாக நிறுத்த வேண்டாம். முதல் வாரம் 2 டீஸ்பூன் இருந்தால் 1 குறையுங்கள். அடுத்த வாரம் அரை ஸ்பூன், பின்னர் 0. மூளை. ஒக்கினாவா மக்கள் மற்றும் கெய்சன். ஒக்கினாவாவில் 94 வயதான ஒருத்தர் சொன்னார், நான் தினமும் தோட்டத்தில் 10 நிமிடம் மட்டும் வேலை செய்வேன் என்று முடிவு செய்தேன். ஆனால் அந்த 10 நிமிடம் தினமும் செய்ததால் என் தோட்டம் பெரிய பண்ணையாக மாறிவிட்டது. அந்த சிறிய முன்னேற்றம்தான் பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் எதை மேம்படுத்தணும்னு யோசிங்க. அதை உடனே பெரிய அளவில் மாற்ற முயற்சிக்காதீங்க. தினசரி சிறிய ஒரு செயல் செய்து பாருங்கள். அந்த சிறிய பழக்கம்தான் காலத்துக்கு காலம் பெரிய மாற்றம் தரும். கெய்சன் என்பதன் பாடம், சிறிய மாற்றங்கள் தான் நீண்ட காலத்தில் பெரிய புரட்சியை உருவாக்கும். இக்கிகாய் வாழ்க்கை தினசரி சிறிய முன்னேற்றங்களால் தான் உருவாகிறது. இப்போ நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 5. நீண்ட ஆயுளை தரும் உணவு ரகசியம். உணவுதான் மருந்து, மருந்துதான் உணவு. இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஜப்பானின் ஒக்கினாவா மக்கள் சாப்பிடும் ரகசியம் ஹரா ஹச்சி பூ. இது ஒரு ஜப்பானிய சொல். அதன் அர்த்தம், உங்கள் வயிறு 80% நிரம்பும் வரை மட்டுமே சாப்பிடுங்கள். அதாவது அதிகமாக சாப்பிட்டு வயிறு கனமாக்க வேண்டாம். சிறிது பசி இருந்தால் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு பழக்கம்தான் முதியவர்களுக்கு ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் காப்பாற்றுகிறது. 2. அதிக காய்கறி, குறைவான மாமிசம். ஒக்கினாவா மக்கள் தினமும் பச்சை காய்கறிகள், சோயா பொருட்கள், சீபீட் மற்றும் அரிசி சாப்பிடுகிறார்கள். மாமிசம், குறிப்பாக சிவப்பு இறைச்சி மிகவும் குறைவாக மட்டுமே சாப்பிடுகிறார்கள். அவர்கள் உணவு நிறம் நிறைந்திருக்கும். பச்சை கீரை, ஆரஞ்சு கேரட், மஞ்சள் பம்ப்கின், ஊதா ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒவ்வொரு நிறமும் ஒரு மருந்து. 3. சர்க்கரை மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட் இல்லை. இவர்களுடைய வீடுகளில் ஜங்க் ஃபுட் கிடையாது. அவர்கள் பிஸ்கட்ஸ், சிப்ஸ், கோலா மாதிரி ப்ராசஸ்டு ஐட்டம்ஸ் வாங்கவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக பச்சை தேநீர் குடிப்பார்கள். 4. ஃபிஷ் மற்றும் சோய் புரோட்டீன். அவர்கள் அதிகமாக சாப்பிடுவது டோஃபு, மிசோ சூப், சோய்பீன், சிறிது அளவு ஃபிஷ். இது பாடிக்கு தேவையான லீன் புரோட்டீன் தருகிறது. உதாரணம், நீங்கள் ஒரு நாள் காலை மிசோ சூப், பச்சை தேநீர், சிறிது அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு லேசாக இருக்கும். ஆனால் அதே நாளில் பரோட்டா, குர்மா, எளிதில் ஜீரணமாகும் தன்மை ஹரா ஹச்சிபுவின் பயன். அதிக எடை வராது, உடலில் எனர்ஜியின் அளவு குறையாது, நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ். பிளேட்டில் உணவு குறைவாக எடுத்து வையுங்கள். சாப்பிடும்போது மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். உங்கள் வயிறு 80% வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்கள். ஒக்கினாவா மக்கள் சொல்லும் உணவு ரகசியம் ஹரா ஹச்சிபு. 80% மட்டும் சாப்பிடு. அதிக காய்கறி, குறைந்த மாமிசம், ஜங்க் ஃபுட் இல்லை, பச்சை தேநீர், சோயா புரோட்டீன். இதுதான் அவர்களை 100 வயதுக்கு மேல் கூட. அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 6. மனதின் அமைதியை தரும் ரகசியம். அத்தியாயம் 6. சமூக உறவுகளின் வலிமை. நம் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் உள்ளது. நாம் தனியாக வாழ முடியாது.
ஒக்கினவா மக்கள் சொல்வார்கள், நாம் ஒருவருக்கு மட்டும் வாழ முடியாது, சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். மொய் நண்பர்கள் வட்டம். ஒக்கினவாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மொய் என்று அழைக்கப்படும் சமூக உறவுகளின் பயன்கள். ஆரோக்கிய மனசு. நண்பர்களுடன் உரையாடுவது, சிரிப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். நம்பிக்கை மற்றும் ஆதரவு. ஒருவர் தவறு செய்தாலும் நண்பர்கள் ஆதரவு தருவார்கள். அந்த நம்பிக்கை நம் மனசுக்கு எனாரமஸ் வலிமை தருகிறது. நேர்மறை பழக்கம். நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பழக்கங்களை பின்பற்றுவீர்கள். தினசரி நடை, சைவ உணவு, எளிமையான வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை வழிகள். வாரம் ஒரு முறை உங்களது பழைய நண்பர்களை சந்திக்கவும், குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள், சமூக வேலைகளில் பங்கேற்கவும், புது உறவுகளை உருவாக்கவும். ஒக்கினவா மக்கள் கதைகள். 100 வயது தாத்தா. நான் தினமும் நண்பர்களோடு சேர்ந்து காலை தேநீர் குடிப்பேன், அதுதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தம். 98 வயது பாட்டி. எனக்கு தோழிகள் உண்டு, குடும்பம் உண்டு, தனிமை என்பது எனக்கு தெரியாது. இது ஒரு முக்கிய ரகசியம். நீங்கள் தனியாக அல்ல. உறவுகள் வாழ்வை நீண்ட மற்றும் சந்தோஷமாக மாற்றும். இப்போ நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 8, மன அழுத்தத்திலிருந்து விடுபடும் ரகசியம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சீக்ரெட்ஸ். நம் வாழ்க்கையில் அழுத்தம் என்பது மிகவும் பொதுவான பிரச்சனை. ஏன் ஒருபோதும் ஒக்கினவா மக்கள் இந்த பிரச்சனையை குறைத்து நீண்ட ஆயுளை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? அதில் ரகசியம் சாதாரண தினசரி மன அமைதி பழக்கங்கள். 1. தினசரி தியானம் மற்றும் சுவாச பயிற்சி. ஒக்கினவா மக்கள் தினமும் காலை சிறிய தியானம் செய்கின்றனர். ஆழ்ந்த சுவாசம் உடலை சுமையற்றதாக மாற்றும், மனதை அமைதியாக ஆக்குகிறது. நீங்கள் தினமும் 5 முதல் 10 நிமிடம் கூட செய்ய ஆரம்பித்தால் மன அழுத்தம் குறையும். 2. இயற்கைக்கு அருகில் வாழ்தல். தோட்ட வேலை, பச்சை இடங்களில் நடத்தல், காய்கறி தோட்டம், இதை ஒக்கினவா மக்கள் தினசரி செய்கிறார்கள். கலை மற்றும் பழக்க வழக்கங்கள். ஓவியம் வரைதல், பாடல், கதை சொல்லல் போன்ற சிறிய கலை செயல்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஒக்கினவா மக்கள் 70 முதல் 100 வயது வரும் வரை இதுபோல் பழக்க வழக்கங்களை செய்கிறார்கள். சமூக உறவுகள். முன்னதாக நாம் சொன்ன மோய்வட்ட நண்பர்கள். அவர்களோடு பேசுவதும் சிரிப்பதும் அழுத்தத்தை மிக வேகமாக குறைக்கும். மெதுவான வாழ்க்கையை நடத்துதல். அதிக வேகம், மல்டி டாஸ்கிங், ஸ்ட்ரெஸ் தரும் வேலைகளை தவிர்த்தல். ஒக்கினவா மக்கள் மெதுவாக நடக்கும் பழக்கம் கொண்டுள்ளனர். உணவையும் நடையையும் பேசலும் மெதுவாக செய்கிறார்கள். இதனால் மனது அமைதியாக, அழுத்தம் குறைவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் நடைமுறை குறிப்புகள். தினமும் 5 நிமிடம் தியானம், பச்சை இடங்களில் நேரத்தை செலவிடல், ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை பின்பற்றவும், நண்பர்களுடன் வாரத்திற்கு ஒரு முறை சந்திக்கவும், உணவு மெதுவாக சாப்பிடவும். அழுத்தத்தை குறைக்கவும், மன அமைதியை நிலைநாட்டவும். தியானம், இயற்கை மற்றும் தோட்ட வேலை, கலை மற்றும் பழக்க வழக்கங்கள், சமூக உறவுகள், மெதுவான வாழ்க்கை, இவை அனைத்தும் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் தரும் ரகசியங்கள். இப்போ நம்ம அடுத்த மற்றும் கடைசி அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 9, உங்கள் வாழ்க்கையில் இக்கிகாயை கண்டுபிடிக்கும் வழிகள். நீங்கள் இப்போது இக்கிகாய் பற்றிய அனைத்து ரகசியங்களையும் அறிந்துவிட்டீர்கள். நீண்ட ஆயுள் தரும் பழக்கங்கள், மன அமைதி, சமூக உறவுகள், ஃப்ளோ ஸ்டேட், சிறிய முன்னேற்றங்கள், உணவு ரகசியங்கள். ஆனால் இவை அனைத்தும் உங்களுக்கு பொருந்தும் போதுதான் வாழ்க்கையில் உண்மையான இக்கிகாய் கிடைக்கும். 1. உங்கள் கனவுகளை மற்றும் விருப்பங்களை கண்டறிதல். நீங்கள் எந்த வேலையை செய்யும் போது நேரம் போகிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் மனசு முழுமையாக மூழ்கும் உங்களை மகிழ்ச்சியாக ஆக்கும் செயல்கள் என்ன? உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் திறமைகளை எழுத்து வடிவில் எழுதுங்கள். 2. உலகிற்கு நீங்கள் தரக்கூடிய பயன். உங்கள் திறமையை மற்றவர்களுக்கு உதவியாக மாற்றுங்கள். உங்களின் உழைப்பு மற்றவர்களுக்கு நேரடி நன்மை தரும் போது உங்கள் வாழ்க்கைக்கு டீப்பர் பர்பஸ் கிடைக்கும். உங்கள் திறமை மற்றும் மக்களின் கஷ்டங்களை இணைத்தல். நீங்கள் என்ன செய்ய சிறந்தவர்கள்? உங்களின் திறமையை வளர்த்து அதை பயன்படுத்தி மக்களுக்கு உதவும் வழிகளை கண்டறியுங்கள். செயல்பாடுகளில் ஃப்ளோ ஸ்டேட்டை அடைதல்.
உங்கள் தினசரி செயல்களில் ஃப்ளோ ஸ்டேட் உணர்வை சேர்க்கவும். அதாவது நீங்கள் விரும்பும் வேலை, சிறிய சவால், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத சூழல், இதனை செய்யுங்கள். சிறிய முன்னேற்றம் கெய்சன். தினசரி 1% முன்னேற்றம் செய்யுங்கள். நாள் முடிந்தவுடன் சிறிய வெற்றி உணர்ச்சி உண்டாகும். காலத்திற்குள் பெரிய மாற்றங்கள் நிகழும். 6. மன அமைதி மற்றும் சமூக உறவுகள். உங்களின் பயணம் தனிமையில் இருக்கக்கூடாது. நண்பர்கள், குடும்பம் உங்களுடைய இக்கிகாய் நிலைநிறுத்தும். தினசரி தியானம், இயற்கை நேரம் மற்றும் உங்களது பழக்க வழக்கங்கள் மன அமைதியை மேம்படுத்தும். ஒகினோவா ரகசியத்தை நம் வாழ்வில் பொருத்துதல். தினசரி சிறிய முன்னேற்றங்கள், மன அமைதி மற்றும் ஃப்ளோ ஸ்டேட், ஆரோக்கிய உணவு, நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள். இந்த 4 வழிகளை நம் வாழ்க்கையில் சேர்த்தால் உங்கள் இக்கிகாய் உருவாகும். இதுதான் இக்கிகாயின் முழு ரகசியம். நீங்கள் இவற்றை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் நோக்கும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.